பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அடிப்படையை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க. ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சது யாரு? நம்ம திராவிட இயக்கம் தான். அதை மட்டுமா பண்ணணும்? தேவதாசி முறையை ஒழிச்சோம், சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம். பெண் ஏன் அடிமையானால்னு கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க. போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திராவிட இயக்கமும் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை, மகளிர் முன்னேற்றம். இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம். ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம ஆட்சிக்கு வந்து நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம். 2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு. அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மன நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து சொல்றேன். பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1,30,69,831 சகோதரிகளுக்கு
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது. திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சியை பண்ணோம். திட்டமும் பெரிய சக்சஸ். தினமும் எத்தனை பேட்டிகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்தில் வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. நிறைய பேர் இதன் மூலமா சிறு தொழில் தொடங்குறாங்க. இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம மொத்தம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்டாக உருவாக்கி இருக்கு. அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகி இருக்கிறார் என்ற மாற்றம். ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி சிஎம்மா நாம் போட்ட முதல் கையெழுத்த பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான். நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நாம ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இந்த விடியல் பயணத்தில் உங்களுக்கு ஒரு சுதந்திரமும் முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா? அதுதான் என் கனவு, என்னுடைய லட்சியம் எல்லாம். இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறத பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. பல மகளிர் காலையிலே பஸ்ல ஏறி வேலைக்கு போறாங்க. பூ, காய்கறி, மீன் விற்பனை செய்யறது, சிறு தொழிலில் ஈடுபடுறாங்க. உரிமை தொகையாக கிடைக்கிற 1000 ரூபாயோட சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க. வேலைக்கு போறவங்க, கோயிலுக்கு போறவங்க, உறவினர்களை பார்க்க போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க, தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க, அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. இப்படி இதுவரை 900 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து அரசு பள்ளியில படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இதை எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுவை பெண் திட்டம். சுமார் 7 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாம பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை பாதியிலே நிறுத்தின பெண்களும் மீண்டும் கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போற ஒரு அம்மாவை, மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி. அதே நிகழ்ச்சியில நான் முதல்வன் திட்டத்தால ஜப்பானிய மொழி கத்துக்கிட்டு வேலை கிடைச்ச ஒரு மாணவி அந்த மொழியிலேயே எனக்கு நன்றி சொன்ன வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி நான் குறிப்பிட விரும்புவது, நான் முதல் திட்டத்திலேயே கடந்த 4 கல்வியாண்டுல 22,17,543 பயிற்சி சான்றிதழ்களை மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறோம். அவங்கள இப்ப பல பேரும் இப்ப நல்ல வேலைகள் இருக்காங்க. என்னதான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சுமை என்பது சமையல் அறை. அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்கள் தான் சமையல் வேலையும் பார்க்கணும். என் நிலைமை இன்னமும் தொடர்ந்துதான் இருக்கு, அது தொடர்ந்துதான் செய்யுது. இதனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவை சரியா ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படுது. பெண்களுடைய சமையலறை சுவையும் குறைக்கணும்.
குழந்தைகளுக்கு சத்தான உணவையும் சுவையான உணவையும் பரிமாறணும் தான் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனால ஒவ்வொரு நாளும் 19,34,069 குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தங்கள் பாரம் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில நிம்மதியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் தொடர்ந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ற விஷயம் கல்விதான். யாராலையும் திருட முடியாத சொத்து. அதுலயே ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறைய முன்னேற்ற முடியும். அப்படிப்பட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய கல்லூரி கனவு தடைபடக்கூடாதுன்னு தான் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தில் மாதம் 6,92,471 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவபுரம்னு அரசு வழங்கக்கூடிய வீடுகளுக்கான ஒதுக்கீட்ட அந்த ஆணைகளை கூட குடும்பத் தலைவர்களின் பேரில் தான் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, பெண்களின் பேரில் பதியப்படக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு சலுகையும் கொடுத்திருக்கிறோம். கனிமொழி பேசுகிற போது சொன்னார, நம்மளோட முயற்சிகளால கடந்த 4 ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்திருக்கு. அதையே இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கையில சரிவாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான சாதனை. அதே போல கிராமப்புறங்கள்லையும் பெண் தொழில் முனைவோர்களை வழிகாட்டி வளர்த்தெடுக்கிற தமிழ்நாடு ரைஸ் TN ரைஸ் திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. இதன் விளைவா இந்தியாவிலே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் 13 விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989 தான் திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கின திட்டம். அது தொடர்ந்து 2006 கழகம் ஆட்சி அமைஞ்சதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா எல்லா மாவட்டங்களையும் சுத்து பயணம் செஞ்சேன். ஒரு முறைக்கு 2 முறை போனேன். பல மணி நேரம் நின்று ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினேன். கால் வலிக்க வழங்கினேன். இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும். திராவிட ஆட்சியை இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ 1,39,520 கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம். இப்போ